ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள். வணக்கம், பாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உழந்தால் கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி திங்கட்கிழமையும் தை மாதம் 28ஆம் நாளும் புனர்பூச நட்சத்திரம், அதைத் தொடர்ந்து தைப்பூசம் ஆரம்பம், அமிர்த சித்த யோகமாகிய நன்னாளிலே இன்றைய நாள் இணைய நாளாக அமைய வேண்டும் என்று நடாமோகனம் கொடுக்கும். இதில் பங்கு கொண்டு எங்களுடன் கலந்து உரையாடி கொண்டிருக்கும் எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளாக நாம் நல்ல நிகழ்ச்சியை நடத்துவோம். 566 வாரம் 6வது வாரத்தோடு இணைந்திருக்கின்றோம். நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேச வேண்டும். மௌனங்களை கலைக்கலாம், உறவுகள் வந்து இணைந்து கொள்ளலாம். இது நேரம் கௌரி அல்ல, பாருங்க ஜெயந்தி பாலா அவர்கள் எதுவும் போட்டுக்கிறாராட்டு பார்க்கின்றேன். சர்மாயாவை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் 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 வணக்கம். வந்துட்டாரா சர்மாயா? வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகம். வாங்க. காலை வணக்கம் சர்மா ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ராமநாதன் குருக்கள் ஐயா. வணக்கம். உங்களுடைய இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், தொடருங்க. மிக்க நன்றி. நன்றி ஐயா. கேள்வியா வந்துச்சார். நான் எப்போதும் டைம் இஸ் கோல்டு, லண்டன்ல டைம் இஸ் கோல்டு சொல்றாங்க. யாரும் நாட் ஃபாலோவிங். அதுதான் பங்க்சுவாலிட்டி என்பாங்க. நாங்க படிக்கிற காலத்துல ஒரு 3 குரங்க காட்டுவாங்க, பாத்துருக்கீங்களா? ஒரு குரங்கு காதை மூடிக்கொண்டே இருக்கும். அது நான் தான் ஐயா. ஒரு குரங்கு வாயை மூடிக்கொண்டிருக்கும், ஒரு குரங்கு கண்ணை மூடிக்கொண்டிருக்கும். அது ஏன்னு சொல்லுங்க பாப்போம், அதுக்கு விளக்கம் கொடுங்க பாப்போம். நீங்க எல்லாருக்குமா சேர்ந்து இன்னைக்கு கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதே என்றதை சொல்லி தந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? அதான் அதைத்தான் அந்த சின்ன சின்ன எது அந்த உள்ளத்துக்குள்ள புகுந்து கடுக்க கூடாது, அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வேணும் என்பதுதான் அதனுடைய சாரம். சந்தோஷம் ஐயா. ஏன்னு கேட்டா, இனியது கேட்கின் வடிவது வேலோ, இனிது இனிது. அப்ப நல்ல வார்த்தைகளை பேச வேணும். மனிதனுடைய இப்ப போன வாரம் நீங்க மனிதனை பத்தி தான் பேசுறீங்க. மனிதன் எப்படி இருக்க, மனிதனுடைய மனம் நோகக்கூடாது. யாரானாலும், மனைவியானாலும் பிள்ளையானாலும் யாரையுமே நாங்கள் மனம் நோக பேசக்கூடாது. சரிங்களா ஐயா? ஆமா. அதே நேரத்துல கண்டோண்ட கதையெல்லாம் காதல கேட்க கூடாது. கெட்டதை பார்க்காது. நன்றே வருகிலும் தீதே வருகிலும் நான் உன்னை நினைப்பது ஒன்று. தெய்வத்திலேயே நாங்கள் நம்பி இருக்கிற நாங்கள் எதையுமே போட்டுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு இந்த 3 சார்ந்தர்கள் அமைஞ்சிருக்கு. நாங்க தொடர்ந்து பேசுவோம் ஐயா. ஐயா, அதைத்தான் மாணிக்க வாசகரும் அதைத்தான் காலையில கூறியிருந்தேன். மாணிக்க வாசகருடைய அந்த இறை பக்தியும் அவருடைய சிந்தனைகளும் அதை நான் கொண்டு வந்திருந்தேன் என்னுடைய நச்சிந்தனையிலே. நல்லா இருந்தது. ஆமா ஆமாம். அதாவது உங்களுடைய நாயன்மார்கள், எங்களுக்கு முன்னிருந்த சித்தர்கள் நல்லவற்றை கூறி நல்லவற்றை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது எப்பவுமே அமெரிக்காவில் அது ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, உன்னுடைய எப்பவும் காதை மூடிக்கொள் என்று சொல்லுவார்கள். அதாவது கெட்டது எதுவும் இதயத்துக்குள் புகுந்து உனக்கு இடையூறு செய்யாமல் இருப்பதற்காக தீயவற்றை கேட்காமல் எப்போதும் உன் காதை மூடிக்கொள் என்று சொல்லுவார்கள். சரி, நல்லது, தொடருங்கள் ஐயா. கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். பார்த்தாலே போதும், காலையில திங்கட்கிழமை காலையில பார்த்தாலே போதும். ஆமா, தொடருங்கள் ஐயா. வணக்கம் சர்மண்ணா. இது நேரம் ஜெயந்தி பாலா அவர்கள் ஐயா எல்லோருக்கும் வணக்கத்தை கூறிவிட்டு தைப்பூசம் நாளையா அல்லது புதனா என்று கேட்டிருக்கிறார். அங்கும் குழப்பம் ஏற்பட்டு விட்டது. அதாவது இந்த பஞ்சாங்க கணக்கிலே கிரகங்களும் இதுகளும் தேஞ்சி கொண்டு போகிறதுனாலே நாளைக்குத்தான் தைப்பூசம். நாளைக்கு தைப்பூசமாகப்பட்டது மத்தியானம் 1 மணி வரைக்கும் தான் நிக்குது. ஆனா பௌர்ணமியும் சேர்வதனாலே நாளைக்கு தான், மற்ற நாளைக்கு கிடையாது.
சரி, ஒரு சந்தேகம் வந்து விட்டது அவருக்கு. சரி. நன்றி. இல்லை அப்போ சந்தேகம் பாராக்கள் பக்கத்தில் உள்ள கோயிலில் தொடர்பு கொண்டு கேட்டால் சொல்லுவாங்கல்ல, இங்கே எப்போ செய்கிறோம்ன்றதை கேட்டால் தெரியும். இது குழப்ப வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லையா என்ன இப்ப நாங்கள் நட்சத்திரப்படி எங்களுடைய நட்சத்திரப்படி எங்களை பிறந்தநாள் படி யாரும் பர்த்டே இப்ப கொண்டாடுறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் 4 பேர் வருவாங்கன்றா அதைத்தான் வச்சு கொடுறாங்க. அதுகளுக்கு நாங்கள் பொறுப்பாளி அல்ல. அது பிழையும் இல்லை தானே. இப்போ நாங்கள் கொண்டாட ஆக்கள் வரோம்னா கொண்டாடுங்க ஐயா, வாரம் நீங்க கொண்டாடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அது தைப்பூசம்னு கொண்டாடாதீங்க. ஒரு விழாவா அடிங்க, ஒரு விழா, ஒரு கூட்டு பார்ட்டி வைக்கிறது இல்லையா, அது மாதிரி பார்ட்டி வைங்க, அது பிரச்சனை இல்லை. தைப்பூசம் விசேஷமா தானே ஐயா, கூடுதலா அந்த இப்ப அன்னைக்கு ஒரு ஆள் கேட்டார், தான் ஒரு விழாவுக்கு போயிருந்தாராம். அந்த விழாவுக்கு நீங்க தெரிந்த உங்களுக்கு ஒரு சஷ்டப்த பூர்த்தியோ சதாபிஷேகமோ செய்தால் நிறைய தானங்கள் கொடுப்பாங்க. பார்த்திருக்கீங்களா சர்மா ஐயா? வேட்டி, அந்த குளிப்பாட்டின வேட்டி, நனைஞ்ச வேட்டியை தானம் கொடுப்பார்கள், நல்லெண்ணெய் கொடுப்பார்கள், நவரத்தினம் கொடுப்பாங்க, அப்புறம் எள்ளு தானம், கொள்ளு தானம், அப்படி சொல்லி 63 தானங்கள் 64 தானங்கள் கொடுப்பாங்க. இத சும்மா ஒரு கவர்ல போட்டு வந்தவனுக்கும் போனவனுக்கும் கொடுத்தா அது தானம் ஆகுமா? கேட்கிறார் அவர். வரிச்சுதானே கொடுக்கணும். இப்போ இந்த பிராமண இயக்கத்துல ஐயா வரிக்கிறாங்கல்ல, இப்ப உங்களுக்கு ஒரு கோதுமையை கொடுக்கும்போது உங்களுக்கு பூ என்ன போடுவாங்க? சூர்யாசனாய நமஹ, சூரியமூர்த்திய நமஹ, சூர்யாய நமஹ, சூரியனுக்கு பிரீதியாக இதே ஒரு அந்தனுக்கு நான் தானம் கொடுக்கறேன்னு சொல்லித்தானே கொடுப்பாங்க. இது இந்த கல்யாணத்துக்கு பிரசன்ட் கொடுக்குற மாதிரி பேக்ல போட்டு வந்தவனுக்கு போனவங்க போட்டு கொடுத்தா அது சரியானு கேட்கிறாரு. அது நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னடா அது பிள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, இப்போ என்னட்ட ஒருவர் ஒரு கொஞ்சம் காலம் முன்னே கேட்டார், ஒரு கேள்வி சமயம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டார் என்னட்ட. நான் சொன்னேன், மன்னிக்கணும், எனக்கு உண்மையாக தெரியல பதில். நீங்கள் இது யார்கிட்ட கேட்கலான்னு சொன்னால் நான் நம்புறதாரு, நான் அவர்கிட்ட கேட்கல கேட்டார். உடனே எனக்கு திட்டினார், நீ ஒரு பிராமணி உனக்கு தெரியாதுன்னு கேட்டார். அது கேட்டதில் அர்த்தம் இருக்கு ஐயா. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கோயில் பூசை பண்ணுறவர்ன்ற அவருக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கிறாங்க. அப்போ அவர் அந்த இடத்துல இருந்து அதை சரியாக செய்தால் தான் அந்த மரியாதை ஏற்றுக்கொள்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது. அப்போ பிராமணர் என்றவர் அவர் ஒரு சரியாக நடந்து கொள்ள வேணும். அப்போ அவங்களே அந்த பிளவிடைக்க மற்றவே பிளவிடாதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு எந்த தகுதியும் இல்லை. எனவே சப்சியத்தை பூர்த்தி செய்கிறதுன்றது பிராமணர் தான் செய்வினோம். அப்போ அவை அதை சரியாக செய்ய இல்லையென்றா அது பிளதானது. வேதியனுக்கு அழகு வேதம் ஓதுதலும் நல்ல ஒழுக்கம். அவ அந்த சரியா செய்யணும். சரியா செய்யாட்டிக்கு அவை செய்யறதுக்கு தகுதி இல்லாதாக்கள் என்றதான் என்னுடைய கருத்து. ஆனா விளம்பரத்துக்கு தானே நடக்குது எல்லாம். அதை செய்யத்தான் செய்யணும் கட்டாயமா. பேசுவோம் நிறைய விஷயங்கள் நீங்க பேச. நான் என்னோட 2 கேள்வி இருக்கு ஐயா. ஒன்று நான் சென்ற வாரம் இணையத்தில், அதாவது ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ பார்த்தா ஷேர் செய்தால் உங்களுக்கு பெரிய பலன் பெற முடியும், அதை விட்டுருவோம். ஆனால் அந்த ஃபோட்டோவில் எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. அந்த ஃபோட்டோ ஒருக்கா ஷேர் பண்ணலாமா வாணிமோகன் அவர்களை? ஐயா பார்த்து சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை. அந்த ஃபோட்டோவில் எனக்கு சந்தேகம், இது என்ன சாமி எனக்கு விளங்க இல்லையா ஐயா. சில வேளை எனக்கு தெரியாமல் அப்படி சாமி இருக்கலாம், இருந்தால் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கா அந்த சாமி என்னன்றது தான். இந்த சாமி தான் ஐயா. உங்களுக்கு ஏதாவது விளங்குதா ஐயா? அதாவது இது அந்த சுவாமியுடைய கையில திருப்பி நடக்கிறேன்னா கீழே போயிட்டு அதான் வந்துட்டு இதான் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கும் மேலையா. சரி, ஐயா பின்னுக்கு நாகம் இருக்கு, சுவாமிக்கு மீசை வச்சிருக்கு, பெண்டாட்டிக்கு கையில குழந்தை இருக்கு. இப்ப வார சிற்ப ரகசியங்கள் இதெல்லாம் தவிர்த்து தங்களுடைய இஷ்டப்படி என்னெல்லாமோ ரூபங்களை போட்டு செய்யறாங்க. இது நாக தேவதைன்னு சொல்ல முடியாது, தெரியுங்களா? ரதியும் மன்மதனம்னு சொல்ல முடியாது, அப்படியும் இல்லை. அப்ப அவங்க யாரு ஆசாரியார் எப்படி செய்தாரோ அதுபடி அவங்க இப்ப எல்லாம் எல்லா இடத்துலயும் இந்த விளம்பரத்துக்காகவும் அழகுக்காகவும் விற்கிறாங்க தானே, அதத்தான். ஆனால் இது கீழேந்து மேல போறதுனால ஒரு சந்தேகம்,
ராகுவாக இருந்தால் நீலாதேவியோட இருக்கிறார். கேதுவாக இருந்தால் தலை இருக்க கூடாதே. ரெண்டுமே கீழே வந்து பாம்பு. மீனா தெரியாது. அதாவது இந்த சிற்பாசாரியோட கற்பனைக்கு மேற்பட்ட இதுக்கு நாங்கள் பதில் கொடுக்க முடியாது. இப்ப நாகராஜன் நாகராணி என்று இருக்கு தானே ஐயா. நாகராஜான்னு இருக்கு. அது நாகராஜான சுரூபங்கள் வேற. அதாவது 5 தலை நாகமும் 5 தானே இந்த இருக்கு 5 போட்டிருக்கு. 5 தலை நாகம் போட்டிருக்கு. ஆனா முகம் வந்து அசுரண்ட முகமா போட்டிருக்கு. அப்ப சரி, ராகுவாக எடுத்துக்கொண்டாலும் ராகு வந்து இப்படி நிக்க மாட்டார். 3 தேவதைகள் எங்களை கும்பிட்டு கொண்டிருப்பாங்க. ஒன்று கண்டேஸ்வரர் எங்களை கும்பிடுவார், ராகுவும் கேதுவும் எங்களை கும்பிட்டு கொண்டிருப்பாங்க. ஆகவே இவங்க அபயவரத கஸ்தமாக வராது. அபயவரத கஸ்தனா அருள் தரக்கூடிய கையை இப்படி காட்டி கொண்டிருக்க மாட்டார். இதெல்லாம் கற்பனா சக்திக்கு மேற்பட்டவை ஐயா. அதுக்குள்ளேயா அரிய புகைப்படம் சேர்த்துதான் மீண்டும் வாழ்க்கை வியாபாரத்திலும் ஏதோ எல்லாம் போட்டு வேற மட்டும் போட்டிருக்கிறார் ஐயா. விரும்பினா போடுங்க, போட்டிருக்கிறார் ஐயா. விரும்பினா நான் போட இல்லை, எனக்கு பார்த்தோன்னு எனக்கு விளங்க இல்லை. நாங்க எல்லாத்தையும் பார்க்க வேணும் ஐயா. அப்படி பாடங்களை எல்லாம் பார்த்து எங்களுடைய கற்பனை சக்தியில நாங்க படிச்சதை கொஞ்சம் மேற்கொண்டு செலுத்தி கொண்டிருக்க வேணும். ஏண்டா இது சிவன் பார்வதி என்றதுனால பக்கத்துல குழந்தை ஒன்று கையில் அப்படி குழந்தை சிவன் பார்வதி இல்ல, சிவன் சொல்லியாலும் அபயவரதஸ்தவம் அப்படியும் மானம் மழுவும் மானாட மழுவாட மங்கு சிவ காமியாட சொல்ற மாதிரி அந்த 4 இருக்க வேணும். இது ராகு கேதுக்கள் தான். அதாவது அவருடைய கற்பனா சக்திக்கு மேற்பட்டதா போச்சு. யாருக்கு? சிற்பாசாரியர் அவருக்கு சில இந்த நாகதோஷம் உள்ளாக்கள் இதை பார்ப்பாங்கன்ற ஆசையில செய்தார தெரியல. அவருக்கு ஒரு அப்படி ஒரு ஆசை வந்துட்டு அதனால தோஷம் போட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் கற்பனா சக்திக்கு மேற்பட்டது. மிக நன்றி, மிக நன்றி பாலுமானவர்களே. நீங்கள் இந்த படத்தை காட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. இல்ல நான் எனக்கு பார்த்தோன்னா எனக்கு விளங்கிட்டு இது ஒன்றும் இல்லை, என்னத்துக்கு இது என்ன புதுசாக இருக்குன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு சாமி இருக்கும்னு தெரிஞ்சு வர முடியாது. நான் பையா கலாச்சாரம் சாமி எல்லாம் பிள்ளையாருடையது, முருகனுடையது, சண்டேசனுடையது அப்படி இருக்கு. இதுல வந்து அவங்க ஆசாரியாருடைய கற்பனா சக்திக்கு மேற்பட்டது ஐயா. நான் இப்படி நிறைய பார்ப்பேன். ஒரு கோயில் ஒன்று இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க. விநாயகர் வந்து யானை முகம் இல்லாத ஒரு முகத்துடன் ஒரு ஆலயம் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் அதை எல்லாம் போட்டுருவாங்க. அதை நான் முழுசா பார்க்க விட்டேன். இருக்கலாம் ஐயா. நாங்க தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். கற்றது நாங்கள் கையளவு தானே, எங்களுக்கும் தெரியாம இருக்கலாம். நாங்கள் ஒண்ணு இது பதில் சொல்ல முடியாது. அடுத்த கேள்வி என்னென்றால் ஐயா, இந்த தைப்பூசம்ன்றது என்ன? ஒவ்வொரு மாசம் வரும் பூசத்துக்கும் தைக்கு வார பூசத்துக்கும் என்ன விசேஷம்? அதுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா தைப்பூசம் வந்து இப்போ சிங்கப்பூர் மலேசியாவில் மிக மிக பெரிய ஒரு விழாவாக கொண்டாடுவார்கள். காவடி எடுக்கிறதெல்லாம் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் இருக்குது, எல்லா நாடுகளிலும் இருக்குது. அப்போ தைப்பூசத்தின் சிறப்பு என்ன? அது என்ன மற்ற விட? இந்த 12 மாசத்திலே பூச நட்சத்திரம் வந்தாலும் இந்த தை என்ற மாசத்திலே மகர ராசியிலே சூரிய பகவான் இருக்க, அவருக்கு 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் அங்கே உச்சம் பெறும்போது இந்த செவ்வாய் கிரகமாகப்பட்டது பலமாக வரும்போது செவ்வாய்க்கு அதிபதியான முருகனுக்கு காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடியாக எடுத்து முருகனுக்கு விழா எடுப்பார்கள். விழா எடுக்கும் போது அவர்கள் இந்த பக்தி பெருகும் ஐயா. பக்தி என்பது உண்டு. இந்த பக்தி பெருகும் போது அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னு தெரியாது. ஆவேசம் வந்து ஆடுவாங்க தானே. அது போல முருகப்பெருமானுக்கு இப்ப மலேசியா சிங்கப்பூர்ல வந்து அந்த சைனாக்காரங்களும் முருகனை நம்பி பால் காவடி, ஒவ்வொரு பால் காவடியை பாத்தீங்கன்னா 25 அடி 30 அடி உசரத்துல கட்டுறாங்க. கட்டி அதுல எல்லாம், அதாவது கோவில்ல சுவாமிக்கு பூசை பண்ற எல்லாம் ஊதுபத்தி, சூடம், சாம்பிராணி, பால், தயிர், நெய், தேன் இதெல்லாம் தொங்க போட்டுக்கொண்டு அவங்க அந்த காவடி ஆட்டம் ஆடி, காவடி சிந்து சொல்றது ஒரு இசை ஐயா. காவடி சிந்து தனத்திந்தி தானே நானா தனத்திந்தி நானே அந்த சிந்துல ஆடி 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 அருள் பெற்று
ஆவேசம் வந்து அதை கொண்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விழாவை சிறப்பிப்பதுதான் தைப்பூசம். பௌர்ணமியும் சேர்ந்து வந்த நாள். உலகத்தில் உள்ள எல்லா முருகன் கோயிலையும் விழா எடுப்பார்கள். ஆனால் தைப்பூசம் என்பது முகூர்த்தம் வச்சு ஒரு கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய நாள் இல்லை. காரணம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு தேவதை இருக்குத்தானே ஐயா. அது போல இந்த பூச நட்சத்திரத்துக்கு தேவதை வந்து விதவை. விதவைனா தெரியும் தானே ஐயா உங்களுக்கு. தாலி இல்லாதவளுக்கு பேர் விதவை. அப்ப இந்த பஞ்சாங்கத்துல நீங்க பார்த்திருப்பீங்கள், பூச நட்சத்திரம் அரசு போட்டு பூச நட்சத்திரத்துக்கு தேவதையாகப்பட்டது தாலி இல்லாத விதவைன்னு போட்டிருப்பாங்க. ஆகவே இந்த மூர்த்த நிர்ணயப்படி அந்த பூச நட்சத்திரத்துல செய்தால் கும்பாபிஷேகம் சிறப்பா இருக்கும். ஆனால் மூர்த்திக்கு தேஜஸ் வராது. மூர்த்திக்கு தேஜஸ் வராது. தேஜஸ்னா தேஜஸ்வி பூயாசம். பூனல் போடும்போது நாங்க சொல்றது அதுதானே. மேதாவி பூயாசம், தேஜஸ்வி பூயாசம், பிரம்மவர்த்தசி பூயாசம், அண்ணாதோ பூயாசம், சொஸ்தி பூயாசம். அதாவது ஒரு ஆலயம் வந்து எல்லா அருளும் பெற்று இருக்க வேண்டும்ங்கிறதுதான் பிரார்த்தனை. ஆனால் தங்களுடைய இஷ்டத்துக்கு வருமானத்துக்கு வேண்டி இந்த விழாவோட அந்த பூச நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணி எடுக்கிற நேரம் அந்த தேவதையால அந்த ஆலயத்துக்கு எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அருள் பாலிப்பது அபூர்வம். நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கும்பாபிஷேகம் லண்டன்ல கூட நடந்த பல வருஷங்களுக்கு முந்தி அந்த கோவிலே அட்ரஸே இல்லை. தைப்பூசத்துக்கும் முருகனுக்கும் என்ன ஐயா சம்பந்தம்? முருகப்பெருமானுடைய ஒரு நட்சத்திரங்களா வருகிறது ஐயா. என்ன எவ்வளவு எனக்கு முருகனுக்கு 7 நட்சத்திரங்கள் சொல்லப்படுகிறது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், உத்திராடம். அப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து முருகன் ஜனித்தது. அப்புறம் விசாகம், புரட்டாதி, புனர்பூசம். இந்த 6 நட்சத்திரங்களும் முருகப்பெருமானுக்காக உள்ள நட்சத்திரங்கள். இந்த புனர்பூசமும் பூசமும் சேரும் போது முருகப்பெருமானுக்கு ஒரு வழிபாடு செய்யக்கூடிய உத்தமோத்தமான முகூர்த்தமாக வருகிறது. இரண்டும் புனர்பூசமும் பூசமும் சேரும் பொழுது சேர்ந்து அப்ப இன்னையிலிருந்து சேருது. ராமருடைய நட்சத்திரம் புனர்பூசம், ராமருடைய நட்சத்திரம். பூசம் லக்ஷ்மணனுடைய நட்சத்திரம். இப்படி பார்க்கும்போது 365 நாளும் சிறப்பு தான். ஆனாலும் இந்த பௌர்ணமி என்பது வருவதனாலே அந்த பூச நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரமாக கருதி முருகப்பெருமானுக்கு பால் காடி. நான்லாம் எத்தனையோ தடவை பாலக்காட்டுல இருந்து நடந்து நாங்கள் பழனிக்கு போய் பால் காவடி எடுத்து ஆடி கொண்டாடி சாயந்தரம் அடுத்த நாள் திரும்பி வருவோம். அப்படிப்பட்ட நல்ல நாள் தைப்பூசம். மிக்க நன்றி. இந்த 2 கேள்வி தான் நான் கேட்க வேண்டும் இருந்தேன் உங்களிடம். மிக்க நன்றி. இப்போ இந்த தைப்பூசம் வந்து பௌர்ணமியுடன் இணைந்து வருவதுதான் சிறப்புன்னு சொன்னீங்க நீங்கள். அப்படி இணைந்து வராத வேறு வேறு நாட்கள்லையும் தைப்பூசம் வந்து வராத நாட்களும் ஒரு பூச நட்சத்திரமும் புலர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல முன்னும் பின்னும் தொடும். தொடாம இருக்காது. உதாரணமாக பாருங்க. சரி, ஆரம்பமா இருக்கலாம், இரவு காலையா இருக்கலாம், மாலையா இருக்கலாம். நாளைக்கு மத்தியானம் 1 மணியோட பூசம் அற்று போகுது. அதே நேரத்துல அந்த 1 மணிக்கு பிறகு பூரணை பௌர்ணமி ஆரம்பிக்குது. அப்படி அதெல்லாம் இந்த சர்க்கம். சர்க்கம்னா ஜங்ஷன் சொல்றது. சர்க்கம் சர்க்கத்திலே வருவதனாலே ஸ்ரீசக்கர பூஜை, சத்யநாராயண பூஜை இதெல்லாம் செய்வதனாலே சால சிறந்தது. அது காலையோ மாலையோ ஏதோ ஒன்று இணையும். அது ஏதோ ஒன்று தொடர்புன்றது. அதாவது பௌர்ணமி எப்ப வரும்? சாயந்தரம். அப்ப 6 மணிக்கு மேல யந்திர பூஜை, சத்யநாராயண பூஜை எல்லாம் செய்வது நம்ம தமிழ் பண்பாடோட வழக்கமாக போய்விட்டது. மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா.
நன்றி நன்றி ஐயா, தகவலுக்கு மிக்க நன்றி, நன்றியா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி மிக்க நன்றி வாணிமானவர்களுக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி அண்ணா. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். இது நேரம் ஐயா, இப்போ திருமணமாகிற அந்த பெண்ணும் மணமகளும் மணமகனும் ஆக போகிற அந்த நாள் 2 பேரும் அந்த வீக்கெண்ட் சனி ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருந்தால் அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்யாணம் திருமணம் செய்யக்கூடாதா? இல்லைவா, ஆ பிறந்த மாசத்தை தவிர்த்து, பிறந்த மாசம்னா தை மாசத்திலிருந்து அடுத்த தைக்குள்ள அவங்க மாசத்துல பிறந்திருந்தால் பிறந்த மாசத்துல கல்யாணம் செய்ய மாட்டார்கள். 2 பேரும் ஒரே மாதத்தில் பிறந்திருந்தா பிறந்திருந்தால் அதுல கல்யாணம் செய்ய மாட்டார்கள். சனி ஞாயிறு பிறந்திருந்தால் அதனால குற்றம் இல்லை. இல்லையே, இப்போ ஒரு திருமணம் நடக்க போகின்றது, அது வீக் டேஸ் தான் செய்கிறார்கள். அது செய்யலாமா? சனி ஞாயிறுல எல்லாம் முகூர்த்தம் இருக்குதானே. கேட்ட பொழுது சொன்னார்கள் ஐயா, அந்த 2 பேரும் அந்த வீக்கெண்ட்ஸில் பிறந்தபடியினால நாங்கள் கிழமை நாட்களில் திருமணம் செய்கிறோம், அந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில் 2 பேரும் பிறந்தபடினால செய்கிற இல்லையாம் என்று சொன்னார்கள். இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இதிலே சொல்லப்படுது, எதுல ஜாதக அலங்காரத்திலே சொல்லப்படுகிறது, பிறந்த மாசத்தை தவிர்த்து வேற எந்த மாசத்திலே எந்த கிழமையிலும் நீங்க கல்யாணம் செய்யலாம். அதுதானே இங்கே சனி ஞாயிறு தான் செய்கின்றார்கள். அப்படி பார்க்க போனால் நாங்கள் இதுக்கு காரணம் சொல்ல முடியாதம்மா, எல்லாம் வசதியும் கொடுத்து. இலங்கையில 99 ஆச்சாரமும் கலாச்சாரமும் இருக்குமா. வெளிநாடுகள்ல கலாச்சாரமும் இல்ல, ஆச்சாரமும் இல்ல, எல்லாம் தங்கள் இஷ்டமா இருக்கு. இதற்கு நாங்கள் ஒன்றுமே பேச முடியாது, பதில் சொல்ல முடியாதம்மா. சொல்ல முடியறதுக்கு தான் நாங்க சொல்லலாம், சொல்ல முடியாததுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது, கேட்டுக்கொண்டு இருப்போம். அப்ப 2 பேரும் அது ஒரே மாதத்துல பிறந்திருந்தால் செய்யக்கூடாது. அதாவது சில பிள்ளை ஆவணி மாசம் பிறக்கும் முகூர்த்தம் வைக்க மாட்டாங்க, இந்த ஆனி மாசம் பிறக்கும். அதுலயும் அவர் சொல்றார், ஆனி மாசத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்து 2 பேரும் மூத்த பிள்ளையானால் அந்த கல்யாணம் செய்யவே கூடாதாம். அவ்வளவு சொல். ஏன்னா ஆனி மாசம் அதுல சொல்லப்பட்ட, நான் உங்களுக்கு விளங்கெடுத்து காட்டேன், ஆனி மாசத்திலே பிறந்த 2 பேருக்கும் இத சொல்ற, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனி மாசத்திலே பிறந்த ஆணானாலும் பெண்ணானாலும் ஜேஷ்டா, அதாவது திரிஜேஷ்டைன்னு சொல்றது. அதுல சொல்றார், ஆணி மாதத்தில் விவாகம் செய்யக்கூடாது, இதனால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும், சுக சந்தோஷங்களும் சந்ததியும் இருக்காது, இதற்கு பரிகாரங்கள் எதுவும் கூறப்படவில்லை. ஆகவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள் தான் நான் சொல்ல முடியும். சரி, நன்றி. லக்ஷ்மி அம்மா வாங்க, வணக்கம். மியூட்ல நிக்கிறீங்க. வணக்கம் 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 மாணி. வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்கோ. நலமா இருக்கிறீங்களா ஐயா? நலம். நலமறிய ஆவல். பூசத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தீங்களா ஐயா? தைப்பூசத்தை பற்றி. நாளைக்கு தான் தைப்பூசம் என்ன ஐயா? இன்னைக்கு விடிய ஒரு நியூஸ்ல கேட்டேன் ஐயா, அந்த நல்லூர்ல அந்த நாளைக்கு இன்னைக்கு அறுவடை செய்கிற தினமா ஐயா? அதோட அதாவது அம்மா, கார்த்திகை மாசம் மழை முடிஞ்சு பயிர் ஏற்பட்டால் நெல் விளைஞ்சி தை மாசத்திலே சதுர்தசியும் பௌர்ணமி வரும் நாளங்களிலே அறுவடை செய்வது என்பது விதி. சரி சரி. இந்த முறை வயல்கள் எல்லாம் அந்த மழை அதுல மழை வந்து கூட கொஞ்சம் கொஞ்சமா செய்கிறார்கள் அறுவடையாக்கள். எனக்கு தெரியல. இன்னைக்கு நியூஸ்ல இப்ப நேற்று அதுல அறிஞ்சதுதான் கோயில், நல்லூர் கோயில்ல அறுவடை செய்து கொண்டு வந்து அதையே கொண்டு வந்து பொங்கல் செய்து படைச்சார்களாம் சொல்லி போய் நாளைக்கு அசைய போயிடும். அது நாளைக்கு தைப்பூசத்தில் அண்டுதான் செய்வினம் அந்த சொல்லி இன்னைக்கோ நாளைக்கு செய்யறது சொல்லித்தான் அதை பொங்கல் செய்கிறது புதிர் எடுத்து. சரி சரி. அதை உடனே எடுத்து என்ன உடனே செய்யலாமா? அப்படித்தான் ஊர்ல செய்யறவ, வயல் உள்ளவ கதிர் அறுத்து காய வச்சு வைக்கிறது இருக்கட்டும். கதிர் அறுத்து கதிரை கொஞ்சம் கட்டி வீட்டு வாசல்களே சாணம் ஒப்பி வீட்டு வாசல்களே அதை நிறை என்று வைப்பாங்க. நிறைவு
வீட்டு வாசலும் ஆமாய்யா. சாமி ஆமா. தட்டிலையும் வைப்பார்கள் ரெண்டு பக்கம். நிறைனா உங்க வீட்டுல நிறைய தானியங்கள். வேணுமல்ல. கோயிலுக்கு போனா குருக்களையா என்ன சொல்றார்? தனம், ம் தானியம், ம் பசும், பகுபுத்திர லாபம். அதத்தானே அவர் சொன்னார். தனம் தரும், கல்வி தரும் கல்வி தரும். ஒரு இப்படி நாள். சொல் எல்லா இடத்துலயும் எல்லாம் சம்பந்தப்பட்டது. அப்படிப்பட்டதை ஏன் சொல்றாருன்னு கேட்டா, உங்க வீட்டிலே அஷ்டலட்சுமி குடிகொள்ளட்டும். ம். ம்ஹும். சரி சரியா அதானே அதை கேட்டுன்னு அதை நான் இவ்வளோ இப்படி அறியல அதை கேட்ட உடனே நான் ஐயாவோட இதில் எடுத்து கொண்டு வந்து வைப்பார்கள் சாமி தட்டில் பக்கத்தில் இருக்குதானே தட்டுல. ஓ ஓ அந்த கதிரோட அப்படியே கூட்டிக்கொண்டு மற்ற வீடு முன்னுக்கும் கட்டி தூக்கி இருக்குமா நீ என்ன வைப்பார்கள். அநேகமான வீடு செய்யறது வடிவ அப்புறம் அந்த செய்யறது நெல்லை எடுத்து அந்த முதல்ல ஒன்று வீட்டில் அந்த சாமி கொட்டின பொங்குவாங்க. அந்த நாளுக்கு அந்த டைமுக்கு அதான் நாளைக்கு செய்வார்கள். சரி, அதான் சரி. புதிர் எடுத்து பொங்குவாங்க. அதுவும் இந்த தை மாசத்திலே உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், ம். மற்றெல்லாம் உழுதுண்டு பின் செல்வர். ஆகவே இந்த நெல் கதிரும் உழவரும் பொங்கலும் இந்த தை மாசத்துக்குள்ளே இந்த நெல் கதிருக்கு கொடுக்கிற மரியாதை எல்லாம் கொடுத்துருவார். கூட்டுவார்கள் ஆமா. ம். அதுதான் சிறப்பு. சரி சரி மற்றது இப்போ இது காரணம் சொல்லி இருந்தீங்களா ஐயா தைப்பூசத்துல ரெண்டு கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது செய்யறது அது நல்ல முகூர்த்தம் இல்லையம்மா, முகூர்த்தம் முகூர்த்தம் இல்லையா? இல்லை. அதான் இப்ப நீங்க சொன்னபடியே தான் அது எனக்கு தெரிஞ்ச வெங்கட கோயில் தாவடி பிள்ளையார் கோயிலுக்கும் தைப்பூசத்துக்கு தான் வச்சிருந்தவர்கள் முதல் நாள். அப்புறம் அது நல்ல நாள் இல்லை என்று சொல்லி திருப்பி போன கிழமை செய்திருந்தார்கள். அப்பதான் நானும் அதை யோசிச்சேன் அது என்னத்துக்காக அது இப்படி கூடாதுன்றது சொன்னார்கள். இப்ப நீங்க சொன்னபடியா அந்த காரணமும் தெரிஞ்சது ஐயா என்னத்துக்காக சொல்லி. ஆமா, செய்யலாம், கும்பாபிஷேகம் பிரச்சனை இல்லை. அதால நாளை இந்த ஆலயம் பல வருஷங்கள் தொடர்ந்து இருக்கணும். என்ன ஓம் ஐயா சில இடங்கள்ல நான் எந்த அறிவுக்கு நான் பார்த்தது, தைப்பூசத்திலே நடைபெற்ற பல கோவில்கள் மூடப்பட்டு போய் இல்ல. லண்டன்லயே பேர் சொல்ல மாட்டேன், 2-3 பெரிய அம்பாள் கோவில்கள் அப்படியா? மூடப்பட்டு போச்சு. சரி சரி அதே நீங்க அப்ப தெரிஞ்சு கொண்டது அப்படி செய்யணும் என்னத்துக்காக? சுக்கிரன் தான் காரணம். ஆச்சியா அதுக்காக அப்படி இதெல்லாம் கூடாது ஐயா தெரியாததான் என்ன ஐயா. இப்ப வாணி ஒரு கேள்வி கேட்டிருந்தா அது நான் அதுக்கு ஐயா சொல்லியிருந்தார் மறுமொழி அந்த சனி ஞாயிறு கல்யாணம் செய்யலான்னு சொல்லி. ஆனா அதுக்கு ஐயா முந்தி படுபட்சி பார்த்து தானே ஐயா 4 இளம் வைக்கிறவியல் என்ன ஐயா? இப்போ வந்து ஒரு நாள்ல திதி வார யோக கரணங்கள் லக்னங்கள் இருக்குதானே. இருந்தாலும் அந்த பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கும் மாப்புடைய நட்சத்திரத்துக்கும் தாராபலம் சந்திரபலம் தேவ. தாராபலம் சொன்னா 1, 2, 4, 6, 8, 9 இப்படியான நட்சத்திரங்களா பெண்ணுடைய நட்சத்திரங்கள் வந்தால் அந்த நாளுக்கு குற்றம் இல்லை, அவள் நல்லா இருப்பாள் என்பது சோதர விதி. இதெல்லாம் மாறி செய்வதனாலதான் அந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுதுமா. நீ அதுதான் ஐயா முந்தின நாளையில அந்த படுபட்சி கொண்டு பார்த்துதான் அநேகமான அந்த 4 படுபட்சி வெள்ளியும் சனியும் திருவோணம் உட்டஞ்சதியம் புரட்டா உத்திரட்டா ரேவதிக்கு வரும். அப்படி எல்லாமே பார்த்தாமா முகூர்த்தம் கிடைக்காது. அதான் அதுக்காக தானே அந்த வீக் டேஸ்ல அநேகமா வாரது அவங்களுக்கு அதுதான். நான் என்ன சொல்றேன், ஆமா 1000ல் 1 பங்கு குறைஞ்சாலும் தாலி கட்டிட்டு போயிடலாம். அதுக்கு வேண்டி அட்டமி நவீன போய் பண்ணையிலாதே. பெண்ணுக்கு நல்லா இருக்கு, நல்ல நட்சத்திரமா இருக்கு சொல்லி போட்டு அட்டமி நவீன போட்டு அமாவாசை. இப்ப சென்ற வாரம் கூட பாருங்க, அமாவாசையில சில நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறாங்க. சரி சரி அமாவாசையில செய்யக்கூடாது. அமாவாசைக்கு என்ன செய்யணும்? இறந்தவர்களுக்கு தென்னவருக்கு ஆத்மா தர்ப்பணம் செய்யக்கூடிய நாள்லவே முகூர்த்தம் வைக்கிறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாளி எல்லாம் அவங்க செய்யறது அவங்க அனுபவிக்கட்டும், அவ்வளவுதான். நாங்கள் நன்றே வருகிறோம் தீதே வருகிறோம் எல்லாம் அது சொல்லிக் கொடுக்கலாம் ஐயா. அப்ப கூடாத நாங்க சொல்லிக் கொடுக்கறது ஒன்று நல்லதுக்கு தானே. ஆமா, தென்னை மரத்துல ஏறுறதுக்கு என்னால கையாடிக்க முடியுதான், நான் தூக்கி விட முடியும். அங்காள விடையில அது அவன் முயற்சி. அது சரியா தான் ஐயா. அதனால செகிடம் காதல சங்கா போல், செகிடம் காதல சங்குங்கிற அவளுக்கு காது கேட்குமா? அது மாதிரிதான் சில விஷயங்களை நாங்கள் விட்டு பிடிக்க வேணும், கூடிய அளவு பிரச்சனை இல்லாம இருக்கும். அது சரி, அது நல்லது ஐயா. நல்லதையா நல்லதையா உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, தகவலுக்கு நன்றி. நன்றி நன்றி வாணி.
நன்றி வணக்கம். நன்றி நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலம். வணக்கம் ஐயா. வணக்கம் வாங்க. வணக்கம் வாணி. வணக்கம் பாருங்கள். வணக்கம். நான் ஐயாவிடம் ஒரு கேள்வி இருக்கிறேன் ஐயா. நானும் தைப்பூசத்தை பற்றி கேட்க வந்தேன், நீங்கள் இப்போது சொல்லிவிட்டீங்கள். இப்ப ஒரு ஆக்கள் குடி போடுறதுக்கு ஐயா, இப்ப அவ துறப்பு வேணா இந்த நாட்டுல அந்த வீடை துப்புரவு செய்துட்டு கோயில்ல அந்த நீர் வேண்டிக் கொண்டே முன்னுக்கு தெளிக்கணுமா அல்லது பால் காய்ச்சேக்க அது முதல் செய்யணுமான்னு கேட்க சொல்லிச்சுனா, முதல் வீடு வாங்கினாலோ வாடகைக்கு போனாலோ அந்த வீட்டை ஒரு சுத்தப்படுத்தி முடிந்தால் ஒரு புண்ணியாக வாசனம் செய்து, முடியாவிட்டால் கோயில்ல போய் இந்த கும்பாபிஷேகம் ருத்ராபிஷேகம் எல்லாம் செய்வாங்க தானே, அந்த ருத்ராபிஷேகத்துல புண்ணியாதானம் ஜெபிப்பாங்க. அந்த ஜெபிச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை ஒரு சொம்புலையோ போத்தலையோ கொண்டு நல்லா தெளிச்சு ஒரு தூபதீபம் காட்டி பால் காய்ச்சலாம். இப்ப பால் காய்ச்சறதைய நாளைக்கு அவ இப்ப இன்றைக்கு துப்புரவு செய்ய போயேக்க அதை செய்யலாமோன்னு கேட்கிறேன். தாராளமா செய்யலாம். ஆமா, துப்புரவு பண்றது அதுக்கு 4 நட்சத்திரம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. முகூர்த்தம் நாளை பால் காய்ச்சற முகூர்த்தம் தான். முகூர்த்தம் நல்லா பார்க்க வேண்டும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் தைப்பூசமானத்தினாலே பிரச்சனை இல்லை. செவ்வாய் வருவாய் வருவாய் அருவாய் உருவாய் என்ன சொல்றாரு தானே. ஆகவே செவ்வாய்க்கிழமையில போய் பால் காய்ச்சலாம். அதனால எந்தவித குற்றம் இல்லை. பூச நட்சத்திரம் வீடுகளுக்கு. அதுவும் பால் என்ன எந்த கிரகத்தை சேர்ந்தது? பால் சந்திரனை சேர்ந்தது. சந்திரமா மனசோ ஜாதா. நாளை சந்திரன் எப்படி இருக்கிறார்? பூர்ணமாக பௌர்ணமியாக இருக்கிறார். ஆகவே திதிவார யோக கரணங்கள் ஒன்றும் செய்யாது. பௌர்ணமி நல்லா வேலை செய்யும். பால் காய்ச்சலாம். உங்களோட கதைச்சு சொன்ன ஐயா, அவ 12 மணிக்கு பால் காய்ச்சறதுக்கு இருக்கணும். அதாவது மத்தியானம் 12 மணி சொல்லுவது இந்த பிரம்மேந்திர முகூர்த்தம் என்று சொல்லுவாங்க. பிரம்மேந்திரம்ல அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை. அந்த நேரம் அங்க நிக்கிற நேரம் பால் காய்ச்சறது உத்தமம். அம்மா மற்றது எனக்கு ஒரு கேள்வி ஐயா, இப்ப நாளைக்கு தானே பௌர்ணமி. ஆனா இப்ப கோயில்ல வெள்ளிக்கிழமை அந்த விளக்கு வச்சு பூசை நடைபெற்றது 2 கோயில்ல. அது நான் யோசிச்சு பார்த்தேன், பூரணி இல்லை முழுச்சந்திரன் நாளைக்கு என்றால் அப்ப 2 வெள்ளிக்கிழமை அந்த பூசையை செய்கிறார்கள். ஏன் அதை தை மாதத்தில் அந்த பூசை செய்கிறார்கள் என்றதுக்கு விளக்கம் தாங்க ஐயா. நன்றி, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவங்க கோயில் வசதியை பொறுத்து 4 பேர் வரவணும் தானேமா. அதைட்டு அவங்க விளம்பரம் செய்து அதை செய்தார்கள். இதுக்கு அவங்க செய்ததை நாங்கள் ஒண்ணுமே பேச முடியாது. எல்லாம் சுக்கிரன் வேணும். எல்லாம் இந்த லண்டன்ல சுக்கிரன் இல்லாட்டி ஒண்ணுமே செய்ய முடியாது. சுக்கிரம் வேணுமெண்டா நேர காலம் இல்லாமலாம் செய்யலாம் ஐயா விஷயங்களை. இதுக்கு நான் பேச முடியாம இதெல்லாம் பதில் கூட முடியாது. போறவர்கள்லாம் யோசிக்கணும். இப்ப நாங்கள் ஒன்றுதான் போகல. ஆனா எனக்கு அந்த மெசேஜ் வந்தது, இந்த வெள்ளிக்கிழமை இந்த விளக்கு பூசை செய்யறோம் இந்த கோயில்ல. அப்ப நான் அதை யோசிச்சு பார்த்தேன், என்னத்துக்காக இதை செய்யணும். எல்லாம் செய்யட்டும், நாங்க ஒண்ணுமே பேச போறது இல்லைன்னு கேட்டாக்க இதை பேச போனாச்சால தலையிடி வர பாக்குது. எனக்கு இது ஊரோட ஒத்து நாங்கள் போய்கொண்டுதானே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் செய்யுங்க. அப்படி ஊரோட ஒத்துழைக்கலாமா? இதுல என்ன எப்பவும் செய்யும். வெள்ளிக்கிழமை தீப பூஜை பண்ணுங்க. ஆனா பௌர்ணமின்னு பண்ண போறீங்க. பௌர்ணமியில தானே செய்யறவ. அது நாங்கள் அப்பதான் செய்யணும். ஆனா அன்னைக்கு தைப்பூசம் வந்திருக்கு தானே. அப்ப 2 நிகழ்ச்சியாக செய்ய முடியாது அவங்களுக்கு. சரி, தைப்பூச விழா முருகனுக்கு விழுத்து கொண்டாட வேணும். பால்காவடி இருப்பாங்க. நீங்க பார்த்திருக்கீங்க தானே. எல்லா விதத்திலையும் 2 வழியில சுக்கிரன் வருவார். ஒரே சுக்கிரனா போயிடும். ஊர்ல பார்த்தா பௌர்ணமிக்கு தான் இந்த விளக்கு பூசை செய்யறது வளமை.
அப்ப இது இது என்னத்துக்கண்டு ஒரு யோசனை வந்தா போலதான் நம்மள்ட்ட இதுல ஒன்றும் பேசுறதுக்கு இல்லையமா, நடப்பதை பார்த்து கொண்டு இருப்போம். மற்றது ஐயா அந்த பூச நட்சத்திரம் புனர்பூசம் அந்த நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு நாளைக்கு என்ன இதன் இதன் செய்ய வேண்டி இருக்குமா? இல்லையம்மா, அதாவது புனர்பூசம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைக்கு சந்திரமா மனசோ ஜாதகா சந்திரன் பலமா இருக்கிறதுனால நல்ல நிகழ்ச்சிக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணி சுவாமிக்கு முடிஞ்சா பால் பாயசம் வச்சு கும்பிட்டால் இந்த அடுத்த தைப்பூசத்துக்குள்ள அவங்களுக்கு புதுமகன் அமைக்கவும் விவாகம் நடக்கவும் நல்ல காரியங்கள் நடக்கும் இறைவன் அருள் செய்வார். நன்றி ஐயா. நன்றி வாணி. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலம். லண்டன் பாலம் படம் போட்டிருக்கு. லண்டன் பிரிட்ஜ். ஐயா, இது ஒருவர் கேட்டிருக்கிறார். இப்போ நாங்கள் சாமி படத்துக்கு அந்த அந்த விளக்கு ஏற்றும் பொழுது ஐயா இப்படி சைட்டாக வைக்க வேணுமா அல்லது எப்படி நாங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும்? அதாவது விளக்கு நடுவுல உள்ள சுவாமி என்ன படம், இந்த ஒரு பக்கத்துல பிள்ளையார் வைப்பார்கள், அப்புறம் மகாவிஷ்ணு வைப்பார்கள், அடி லட்சுமி வைப்பார்கள். அப்படி இல்லாட்டி லட்சுமிக்கு பக்கத்துல திருப்பதி வெங்கடாஜலபதி, அப்புறம் முருகன் சரஸ்வதி வச்சு கடைசியா கொண்டு போயிட்டு ஆஞ்சநேயரை வைப்பாங்க. எப்படி வச்சாலும் 5 படங்களுக்கு இடையில இருப்பது 3வது படத்துக்கு நேரா விளக்கு வச்சு விட்டால் சரி. எப்படி ஐயா எங்களை பார்த்து தீபம் எரிய வேணுமா ஐயா அல்லது இப்படி சைட் சிலர் சைட்ல எங்களை பார்த்து தான் விளக்கு எரிய வேணும். ஏன்னு கேட்டா, அதாவது விளக்கு ஏற்றி எங்களை பார்த்தா தானே ஒளிவளர் விளக்கே உழப்பிலா அந்த விளக்கு வெளிச்சம் தெரியணுமேமா. இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு சொல்றார் சாக்ரட்டிஸ். அப்ப இப்ப சாமி படம் இப்படி என்றாலையா நாங்க இப்படித்தான் வைக்கணும் நேரம். நீங்க அந்த தீபத்தை பார்த்து நீங்க தீபம் ஏற்ற வேணும். இப்படி சைட்டால இல்ல, அப்படி அந்த சைட்ல வைக்க கூடாது. சைட்டா இல்ல, வடகிழக்கு அப்படியெல்லாம் வைக்கப்படாம சுவாமிக்கு நேரே தான் தீபம் ஏற்ற வேணும். இல்ல சாமிக்கு நேரம் தானே. இப்ப சாமி இப்ப சிலர் இப்படி வச்சு இப்படி எல்லாம் வைப்பாரு, ஒரு கபட் சின்ன இடங்கள் உண்டா இல்லையா, அப்ப இப்படி சிலர் வைத்திருப்பார்கள். அப்ப நீங்க சொல்றீங்க சாமிக்கு நேர நீங்க சின்ன ஒரு தட்டுல அந்த விளக்கு வச்சு விட்டா நேரா எல்லாத்துக்கும் சேரும், நடுவாக இருக்க வேணும். இப்ப கோவில்ல போனீங்கன்னா கொடிமரம் எப்படி இருக்கு, எங்க ஓரத்துலயா போய் கொடிமரம் வச்சிருக்காங்க? இல்ல, சுவாமிக்கு நேரே. ரிஷபம் எங்க இருக்கு? சுவாமிக்கு நேரே. விளக்கும் சுவாமிக்கு நேரே வச்சால் அந்த சுவாமியுடைய தரிசனம் தீபத்தினாலே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் தரும். நாங்கள் அப்படின்னா இப்போ இந்த விளக்கு இந்த பின் தானே ஐயா சாமிக்கு தெரியுமன்றதுக்காக தான் இப்படி சைட்டா வைக்கிறது, ஒளி எல்லா இடம் பரவட்டமெண்டு அந்த ஒளி எல்லாம் சொல்லப்படலையம்மா. எங்க வச்சாலும் இறைவனுக்கு வெளிச்சம் போகும். ஆனால் அந்த வெளிச்சம் சூரிய உதயம் எப்படி வருது பாருங்க, ஆகாசத்துல இருந்து உங்க பக்கம் தானே அடிக்குது. டோர்ச் லைட் அடிச்சா எப்படி? அது மாதிரிதான் சுவாமியிலிருந்து வெளிச்சம் எங்களுக்கு வர வேணும். ஒளிவரல் விளக்கே அது விளக்குடைய ஜோதியால அதுல 6 முகங்கள் இருக்கு. சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறார், கருப்பா உள்ளது விநாயகர், கொஞ்சம் நீளமா வந்த அம்பாள், சிவப்பா உள்ளது முருகன், அதுக்கு கருப்பும் சிவப்புமா இருந்தால் சிவபெருமான். இப்படின்னு 6 முகமும் இந்த விளக்குல உண்டு. அதனால்தான் தீப பூஜை பண்றது. தீப பூஜை பண்ணும் போது சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே தேவி நாராயண நமோஸ்தே புகிர்தீம் வித்யா. நமக்கு என்னென்ன வேணும் அம்மா? குறைவில்லாத செல்வம் வேணும். புகிர்தீம் வித்யா. இந்த புத்தி இல்லாட்டி இந்த உலகத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது பாருங்க. புத்தி வந்தோ, ஞானம் வந்தோ, தயாள குணம் வந்தோ, கீர்த்தி வந்தோ, எங்களோட புத்தியால தான் எங்களுக்கு எல்லாமே வருது. ஆகவே இந்த விளக்கு வச்சு கும்பிடும் போது அந்த தீபத்துக்குள்ள பாடல் எல்லாம் புஸ்தகமா கிடைக்குது. இப்ப விளக்கு கும்பிடுறது, தீபலட்சுமி கும்பிடுறது, தீப பூஜை பண்றது, இந்த புத்தகங்களை எல்லாம் தேடுங்கோ, படிங்கோ, நன்மை பெறுங்கோ. சரியா, நன்றி. அப்படி வைத்திருந்தால் இப்படி வைக்கலாம் நாங்கள். சரி, நானும் கொஞ்சம் வேலை இருக்கவா அவசரமா போக வேண்டிய ஒரு புண்ணியாதானத்துக்கு
இணையெல்லாம் நேரம் 9:18. நான் நிறைவு செய்கிறேன். நீங்க விட நன்றி புறப்படுங்க. ஐயா, நன்றி. நன்றி விடை சொல்லிருக்கலாம் ஐயா. நன்றி நன்றி வணக்கம். ஆறு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூர்சை தனியேல் வாழ்க சுக்குடம் வாழ்க சிம்பேள் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனிதன் நடக்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லி தைப்பூச விழாவை கொண்டாடும் அனைவருக்கும் எல்லாம் நிறைஞ்சு வரவேணும் சொல்லி பிரார்த்தனை செய்து நடாமோனவங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மிக்க மிக்க நன்றி ஐயா. நன்றி வணக்கம் ஐயா. இதை நேரம் உங்களுக்கு திங்கட்கிழமைகளில் மட்டும் நீங்கள் 8 மணிக்கு செய்ய முடியுமா? நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் அந்த ரேடியோக்கு வருவேன். இல்லை என்னன்னா அப்படின்னா சிந்தனையை நான் 8:30க்கு அவர்களுக்கு சொல்லிட்டு முந்தி நாங்க அப்படித்தானே செய்தலாம். உங்களிடம் கேட்ட பொழுது நீங்க அப்புறம் இல்லைன்னு சொன்னீங்க. அதனால எனக்கு அம்மா நாங்கள் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். பாருங்க, ஆண்டனி வாரார், டேவிட் வாரார், பாலா வாரார், இந்த அம்மா வாராங்க. அப்ப நாங்கள் இந்த நிகழ்ச்சியில எல்லாருடைய அன்புகளும் பாதிக்காம அவங்களுக்கு நாங்க இடம் கொடுக்க வேணும். இல்ல இடம் கொடுக்க இல்லைன்னு சொல்லி இல்லையா, அதை மாற்றி செய்யலாமான்னா கேட்குறேன். திங்கக்கிழமை நீங்க ஆலோசிங்க, பெரியவங்க எல்லாம் ஆலோசிச்சு சொல்லுங்க எப்ப வரணும்னு. 8:30 மணிக்கு நான் என்னுடைய கடமை எந்த ஊர்ல போனாலும் இந்த நிகழ்ச்சியை விடாது, மழை பெஞ்சாலும் நடக்கும் இந்த நிகழ்ச்சி. உங்களுக்கு 8 மணில இருந்து 9 மணி வரை செய்யலாம் நீங்க. ஓமம்மா, நன்றியா. திங்கக்கிழமை மட்டும் நான் எதுக்கும் அவரிடம் கேட்டுவிட்டு சொல்லிட்டேன். அவர்கள் நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் அல்ல, ஆன்மீக பாலம். நேரம் 9:20. தமிழக வணக்கம். வாருங்கள். மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து கொள்வோம். வணக்கம் வணக்கம். தோப்படும் மதப்புரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம்.